உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன தானோ இப்ப சந்தோஷமா? என்ன ஜானகி குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது? அன்னைக்கு மட்டும் இல்லைண்ணே, எங்க எல்லாருக்குமே அந்த குழப்பம் இருக்கு. ஆமாங்க, கார்த்திக் வந்து மாப்பிள்ளையா நின்னதும் ஒரு நிமிஷம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, அங்க எல்லாருமே புவனேஸ்வரியோட அண்ணன் பையன் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னதும் அந்த பிரபுதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த கார்த்திக் வந்ததும் எல்லாருக்கும் ஒரே குழப்பம் ஆயிடுச்சுண்ணே. பத்மா, அங்கதான் மச்சான் நமக்கெல்லாம் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஆனா மாமா, நீங்க எப்படி அவனை மாப்பிள்ளைய ஏத்துக்கிட்டீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பார்வதி, அண்ணனுக்கு எதிரிங்கன்னு யாருமே இல்ல. நிறைய பேரு அண்ணனை தான் எதிரியா நினைச்சிருக்காங்க. ஆனா அவர் யாரையுமே எதிரியா நினைச்சது இல்ல. இன்னைக்கு நம்ம வீட்டுல நடந்த நிச்சயதார்த்தம் தான் அதுக்கு சாட்சி. சரியா சொன்ன சிவா. ஜென்ம விரோதின்னு இந்த ஊரே நினைச்ச அந்த புவனேஸ்வரிய சம்மந்தி ஆக்கிட்டான்ல, அதுதான் ரகுராம். கார்த்திக்க உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா அவரையே தனாக்கு மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். என்னங்க அது? அது சரிதான் ஜானகி. எனக்கு கார்த்திக் தான் மாப்பிள்ளைன்னு முன்னாடியே தெரியும். என் பொண்ணு ஒரு வீட்டுல வாழ போறான்னு முடிவானதுக்கு அப்புறம் நான் மாப்பிள்ளை யாரு என்ன பண்றாருன்னு விசாரிக்காமலா இருந்திருப்பேன். தனாவுக்கு மிகப்பெரிய பேட்மிண்டன் பிளேயர் ஆகணும்னு பெரிய கனவு இருக்கு. அந்த கனவை இந்த கல்யாணம் வந்து கெடுத்துடக்கூடாது. அவளுக்கு நடக்க இருக்கிற கல்யாணம் அந்த கனவை நோக்கி கொண்டு போறதா இருக்கணும். அதுக்கு கார்த்திக் தான் சரியான ஆள். அதான் கார்த்திக் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் நான் மறுபேச்சு பேசாம ஒத்துக்கிட்டேன். என் பொண்ணோட சந்தோஷம், அவளோட கனவு தான் எனக்கு முக்கியம். என்னம்மா, அப்பாவோட முடிவு சரிதானே? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.